என்னடா ஹியான் ஃபேஸ்புக்கில் ஐ லவ் ப்ரொஃபட் முகமதுன்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கவர் போட்டிருக்கிறீங்க? ஆமாம், சும்மா விடலாமா சுஜா? நபியல் நாயத்தை பற்றி தப்பாக பேசும்போது நம்ம பங்குக்கு நாம எது சரி போட்டு தானே ஆகணும். அது சரி, அதான் சொல்லுதா? என்னடா ஹியான் பள்ளிக்கு போகலையா? தொலைத்தான் வேணும், நீங்கள் போங்களே, நான் வாரேன். என்னடா ஹியான் நடிக்கிறீங்களா? என்ன சுஜா சொல்கிறீங்க? நான் எங்கே நடித்தேன்? எப்போ நடித்தேன்? ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, உங்களை கோவப்படுத்தணும்னு நான் இதை சொல்லலை. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி தான் வெளியே நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வி லவ் ப்ரொஃபட் முகமதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க ப்ரொஃபைலை பார்த்தா காதில் மின்னி குத்துன மாதிரி, கையில் பச்சை குத்துன மாதிரி யாரோ ஒரு சினிமா நடிகர் நடிகையோட ஃபோட்டோ. அதுக்கு மேலே வி லவ் ப்ரொஃபட்னு சொல்லி போடுறதால என்ன மாறிட போகுது? அவங்க எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வச்சுட்டு அவங்கள நம்ம நேசிக்கிறோன்னு காட்டுறோமா? ரசூலுல்லாஹ் மேலே உள்ள நேசங்கிறது ஒரு நாளோட ஒரு பிரச்சனையோட முடிஞ்சு போற விஷயம் இல்லை. சஹாபாக்கள் எங்கேயுமே நாங்கள் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம்னு சொல்லி வெளியே காட்டிக்கிட்டு தெரியல. அவங்களோட ஒவ்வொரு செயற்பாட்டிலையுமே அவங்க ரசூலுல்லாவை நேசிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே புரியும். ஆனால் நம்ம தான் வி லவ் ப்ரொஃபட், ஐ லவ் ப்ரொஃபட், வி ஸ்டாண்ட் வித் ப்ரொஃபட்னு சொல்லிட்டு வெறும் ஹேஷ்டேக் மட்டுமே போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம செயற்பாட்டில் எதுவுமே இல்லை. முதலாவது நம்ம ரசூலுல்லாவை நேசிச்சா நம்ம ப்ரொஃபைல தான் போட்டு காட்டணுங்கிற எந்த அவசியமே இல்லை நஹியா. அது நம்ம செயற்பாட்டில் இருந்தே வெளிப்படும். நம்ம தொழுகையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்ம செய்யக்கூடிய தொழில, மற்றவங்களோட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறையில் எல்லாத்துலேயுமே அது வெளிப்படும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவர் உண்மையாவே நபிகள் நாயகத்தை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க, அதைத்தான் ரசூலுல்லாஹ் போதிச்சாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவ சொல்றதையெல்லாம் கேட்பாங்க, அவ சொல்றது எதுவா இருந்தாலுமே அதை ஏத்துக்கிட்டு செய்வாங்க. ஆனா நம்ம உயிருக்கு மேலால ஒருத்தரை நேசிக்கிறோம், அவரு சொன்னதை கேட்டு நடக்கிறதுக்கு நம்மளால முடியலன்னு சொன்னா நம்ம உண்மையாவே அவங்கள நேசிக்கிறோமா? நல்லது, உலகத்துக்கு நம்ம ரசூலுல்லாவை நேசிக்கிறோங்கிறத காட்டுறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அது நம்ம செயற்பாட்டிலையும் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்மளால தற்காலிகமான மாற்றங்கள் இல்லாம நிரந்தரமான மாற்றங்களை செய்ய முடியும். நம்ம உண்மையாவே ரசூலுல்லாவை நேசிச்சா இந்த உலகமே அமைதி பூங்காவா மாறும், கண்டிப்பா மாறும். QTV தமிழ், இது நமக்கான அடையாளம்.